அப்பா அம்மா 2 சுட்டி குழந்தை. அட அழகான கியூட்டான ஃபேமிலின்னு பாக்குறவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆனா அங்க நடந்ததே வேற. வெளியூர்ல இருந்து வந்த அப்பாவுக்கு காத்திருந்த சம்பவம். நடந்தது என்ன பின்னணியை விவரிக்குது இந்த தொகுப்பு. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே இருக்கக்கூடிய குப்பம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜானகிராம் என்பவருடைய மகன் தான் பரத். 36 வயதான இவர் கேட்டரிங் படிச்சுட்டு பாரத் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டல்ல சமையல் மாஸ்டரா வேலை பார்த்து வர்றார். கடந்த 5 வருஷத்துக்கு முன்பு பெங்களூருவை சேர்ந்த நந்தினி அப்படிங்கிறவரோட பரத்துக்கு திருமணம் நடைபெற்றது. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை பரத் தனது கிராமத்திற்கு வந்து மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டு சொல்வதை வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துட்டு பரத் ஊருக்கு வராரு. இதனை தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை மாலை மனைவியோட வற்புறுத்தலின் பெயர்ல மனைவியோட சேர்ந்து தனது இளைய மகனையும் அழைச்சுக்கிட்டு குருவராஜபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய கரை பகுதிக்கு பைக்ல போறாரு. மீண்டும் வீடு திரும்புவதற்குள்ளாக இருள் சூழ்ந்த நிலையில இரவு 9 மணி அளவுல குப்பம்பாளையம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாதையில வந்துட்டு இருக்கும் போது ராமச்சந்திரா என்பவரின் நிலத்துக்கு அருகில் இருக்க பாதையை மறிச்சவாறு தென்னை மட்டைகள் போடப்பட்டது. இதை பார்த்துட்டு பைக்கை பரத் நிறுத்துறார். அப்போ அங்க தலைமறைவாக இருந்த இளைஞர் ஒருத்தர் திடீர்னு பாஞ்சு வந்து பரத்தை கத்தியால சரமாரியா விட்டார். தலையின் பின் கழுத்துல பழத்தை வெட்டுப்பட்டு மனைவி மற்றும் இளைய மகனின் கண் முன்னே இரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிரிழந்தாரு பரத். இதன் பின் கொலையாளி இரத்தக்கரை படிந்த கத்தியோட அங்கிருந்து தப்பி ஓடிட்டான் அப்படின்னு கூறப்படுது. சடலத்துக்கு அருகே அமர்ந்து கண்ணீர் வெடிச்சு கதறி அழுதிருக்காங்க அவரோட மனைவி நந்தினி. இந்த தகவல் அறிஞ்சு வேப்பங்குப்பம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. எஸ்பி மயில்வாகனன் நேர்ல வந்து ஆய்வு செஞ்சு விசாரணை மேற்கொள்றாரு. பின்னர் அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறையில் இருக்கக்கூடிய வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. பிறகு விசாரணையை துரிதப்படுத்தி கொலையாளியை விரைந்து பிடிக்கவும் உத்தரவிட்டாரு டிஎஸ்பி. மேலும் சாரா என்கிற மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டு தகவல்கள் சேகரிக்கப்பட்டது. மோப்பனாய் சம்பவ இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிணற்று பகுதி வரை ஓடி சென்று நின்றுச்சு. அந்த கிணற்று பகுதியில புதர் மறைவில் இரத்தக்கரை படிஞ்ச கத்தியும் கண்டெடுக்கப்பட்டது. கொலையாளியும் அந்த கிணத்துல இறங்கி குளிச்சுட்டு உடைய மாட்டி சென்றிருக்கலாம் என்கிற கோணத்துல விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. இதையடுத்து வெளியூர்ல வேலை பார்ப்பவருக்கு உள்ளூர்ல யார் எதிரி அப்படிங்கிற கோணத்துல விசாரணை தொடங்குது. மனைவி மகள் முன்பு இந்த சம்பவம் நிகழ்ந்ததால கொலையாளியை இருவருமே அடையாளம் கண்டிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்துல மனைவியை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. மனைவி நந்தினி கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் முன்னுக்கு பின் முரணா பதிலளிக்கிறார். தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதா அவருடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணார். இதுல நந்தினி மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுக்க நந்தினி குறிச்சு ஊருக்குள்ள விசாரிக்கிறாங்க. எதிர் வீட்டுல வசிக்கிற திருமூர்த்தி அப்படிங்கிற சஞ்சய் அவர் கூட திருமணத்தை தாண்டிய உறவுல நந்தினி இருந்ததாகவும் இந்த விவகாரத்துல தான் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததும் தெரிய வந்துச்சு. இதனை தொடர்ந்து சந்தேகத்தின் பெயர்ல சஞ்சயை பிடிச்சு போலீசார் தங்களுடைய பாணியில கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ளும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிறது. அப்போதான் தெரியுது காவல்துறையினருக்கு நந்தினிக்கும் சஞ்சய்க்கும் கடந்த ஓராண்டா நட்பு ஏற்பட்டு பின்னர் அது திருமணத்தை மீறிய உறவா மாறி இருவரும் பழகி வந்ததும் இதற்கு இடையூறாக இருந்த கணவன் பரத்தை தீர்த்து கட்ட இருவரும் திட்டமிட்டு கொலை செய்ததும் இங்க தெரிய வந்திருக்கு. அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டதுல இது திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது. பரத் வெளியூர்ல வேலை பார்த்து வந்ததால வீட்டுல குழந்தைகளோட நந்தினி தனியா தான் இருந்துட்டு வந்தாங்க. எதிர் வீட்டுல வசிக்கிற சஞ்சய்க்கு இன்னும் திருமணம் ஆகல. கூலி வேலை தான் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. நந்தினி பார்க்க அழகா இருப்பதால அவரை அடைய சஞ்சய் திட்டமிட்டு இருக்காரு. இதற்காக நந்தினியோட அடிக்கடி பேச்சு கொடுத்து நெருக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த நெருக்கம் தான்
நட்பையும் தாண்டி திருமணத்து மீறிய உறவா வளர்ந்து நின்னுச்சு. இரவு பகல் பாராம நந்தினியோட வீட்டிற்கு சென்று அவரோட நெருக்கமா இருந்துட்டு வந்திருக்காரு சஞ்சய். இவர்களுடைய தொடர்பு ஊருக்குள்ள அரசல் பொரசலா தெரிய வர கணவன் பரத்துக்கும் உறவினர்கள் தெரியப்படுத்துறாங்க. ஊருக்கு வரும்போதெல்லாம் மனைவியை கண்டிச்சு திருந்த சொல்லியிருக்காரு பரத். அதன் பிறகும் கூட நந்தினி மாறல அப்படின்னு தான் தெரியுது. ஒரு கட்டத்துல ஆத்திரப்பட்டு மனைவி நந்தினியை அடிக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டு இருக்காரு பரத். இந்த நிலையில தங்களுக்கு இடையூறா இருக்கிற கணவர் பரத்தை ஒரேடியா தீர்த்து கட்ட நினைச்ச ஜோடிகள் திட்டம் தீட்டுறாங்க. அதன்படி கணவர் பரத்தை கடைப்பக்கம் அழைத்து சென்றுட்டு மீண்டும் திரும்பும் போது காதலன ஏவி கதையை முடிச்சிருக்காரு நந்தினி. இங்கத்தான் ஒரு ட்விஸ்ட். அதாவது பரத் வெட்டுப்பட்டு இறந்து கிடந்த சம்பவ இடத்துல போலீஸ் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சஞ்சய், அதாவது கொலை செஞ்ச சஞ்சய் சடலத்தோட அருகில நின்று அப்பாவி போல கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். கொலையை நிகழ்த்திட்டு அடுத்து என்ன நடக்க போகுது என்பதையும் தன் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதாலும் சஞ்சய் அங்கு வந்து நின்றிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. விசாரணைகளை அனைத்தையும் ஒப்புக்கொண்டிருக்காரு சஞ்சய். இந்த வழக்குல நேரடியை பார்த்த சாட்சியமாக கொலை செய்யப்பட்ட பாரத்தோட இளைய மகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. விசாரணைக்கு பிறகு மனைவி நந்தினியும் அவருடைய நண்பரும் போலீசாரால கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்ல சிறைகளை அடைக்கப்பட்டிருக்காங்க. திருமணத்தை மீறிய ஒரு உறவால மொத்த குடும்பமே நிலகுலைஞ்சு போயிருக்கு. தந்தை கொல்லப்பட்டு தாய் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையில அவர்களது 2 பிள்ளைகளும் நிற்கதியா நிற்கிறாங்க. அப்பகுதியில இந்த சம்பவம் பேர் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு.